Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளை த மோனாமியல் வித் மோனாமியல். அதாவது மோனாமியல் இன்னொரு மோனாமியலால மல்டிப்ளை பண்றத பார்க்க போறோம். மோனாமியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரே ஒரு டேர்ம் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம மோனாமியல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, 3x இங்க 5y. இது ஒரு மோனாமியல், இது ஒரு மோனாமியல். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுனால என்ன கிடைக்குது அப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட்னா கெழுக்கள், இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி நம்பர் இங்க கொண்டு வந்துடும். ஸோ 5 3s are 15. நெக்ஸ்ட் அந்த டேர்ம்ஸ் x அண்ட் y, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது xy. செகண்ட் ஒன் பாருங்க, 9y into 4y square. ஸோ ஆன்சர் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை த கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 9 4s are 36. அப்புறம் இங்க ஒரு y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஒரே மாதிரி டேர்ம்ஸ் வந்து லைக் டேர்ம்ஸாக இருக்கனால y ஸ்கொயர். ஸோ y into y ஸ்கொயர். ஸோ இங்கே y பவர் 1, இங்கே y பவர் 2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? பவர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ y பவர் 3. நெக்ஸ்ட் 4ab into 5bc. 4ab into 5bc. இதில் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4s are 20. ab bc. ஸோ b டேர்ம் வந்து இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ b பவர் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ 1 + 1 2. ஸோ a சிங்கிள் டேர்ம் அண்ட் b பவர் ஸ்கொயர், b பவர் 2, b ஸ்கொயர். தென் c ஒரே ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ c. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 2l ஸ்கொயர் m 3lm ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏரியானா லென்த் இன்டு பிரெத் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 2l ஸ்கொயர் m இன்டு 3lm ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 2s are 6. நெக்ஸ்ட் l ஸ்கொயர், l பவர் 1. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 2 + 1 3. ஸோ l cube. நெக்ஸ்ட் m ஸ்கொயர். ஸோ m பவர் 1 + 2. ஸோ 3. Here m cube. That's all. ப்ராடக்ட். இப்போ 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, லென்த் பிரெத் அண்ட் ஹைட். ஸோ மல்டிப்ளை த 3 measurements. This is also monomials. So multiply the 3 monomials. First one 2ax 3by 5cz. Let me start to one by one solve it. First sum, number 1 2ax into 3by into 5cz. So first multiply the coefficients. So 2 3s are 6, 6 5s are 30. So 30. Then a only one term,
x only one term, b only one term, and y only one term, and c is only one term, z also only one term. அதாவது இங்க a one time தான் வந்திருக்கு, x one time தான் இருக்கு, b one time தான் வந்திருக்கு, y one time தான் இருக்கு, c one time தான் இருக்கு, and z one time தான் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது a b c and x y z. This is the answer. Second problem. M square n into n square p into p square m. Now multiply the three terms. That is the three monomials. Yes. So here no coefficients is there. Only 1 is there. 1 into 1 into 1, that is 1 only. So no need to write the 1. இப்போ next பாருங்க m square n, n square p, p square m. So m how many times repeat ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு m square இருக்கு, இங்கே ஒரு m power 1 இருக்கு. ஸோ எப்பயுமே மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ m power 3. நெக்ஸ்ட் n, n இங்கே ஒரே ஒரு டேர்ம் இருக்கு, இங்கே n ஸ்கொயர் இருக்கு. ஸோ n பவர் 3. நெக்ஸ்ட் p ஒன் டேர்ம் இருக்கு, இங்கே p பவர் 2 இருக்கு. ஸோ p பவர் 3, p cube. நெக்ஸ்ட் m n p ஃபினிஷ் ஆயிடுச்சு. That's all. This is the final answer. Next, third problem. Two q into 4q square into 8q cube. So first multiply the coefficient. Coefficients na கெழுக்கள். இத numbers first multiply பண்ணுறோம். 4 2s are 8, 8 8s are 64. So 64. Next q power 1, q power 2, q power 3. So all q power, first we add the powers. So 1 plus 2 3, 3 plus 3 6. So q power 6. This is the answer. I hope all of you understood. Thank you for watching and thank you for your supporting.